நீண்ட காலத்திற்கு முன்பு இஸ்ரவேல் தேசத்தில் தாவீது என்ற ஒரு சிறிய இளைஞர் மேய்ப்பராக வாழ்ந்து வந்தான். அவர் ஒரு போர் வீரன் அல்ல. அவர் தனது தந்தையின் செம்மறியாடுகளை பாதுகாத்த ஒரு எளிய சிறுவன். ஆனால் தாவீதின் உயரம் சிறியதாக இருந்தாலும் அவரது நம்பிக்கை மிக பெரியது. ஒரு நாள் கோலியாத் என்ற ஒரு பெரும் வீரன், மரம் போல் உயர்ந்தவன், காளை மாடு போல் வலுவானவன், இஸ்ரவேல் இராணுவத்தை சவாலுக்கு அழைத்தான். என்னை எதிர்த்து யாராவது போராடட்டும் என்று அவன் கர்ஜித்தான். ஆனால் யாரும் அவனை எதிர்கொள்ள துணிவில்லையே. தாவீது இதை கேட்டு, ஏன் அனைவரும் பயப்படுகிறீர்கள்? கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்றான். கோப்புச்சோழன் சாவுல் அவனை பார்த்து சிரித்தான். நீ ஒரே சிறிய சிறுவன். ஆனால் தாவீது தன்னை விட கடவுள் பெரியவர் என்று நம்பினான். தாவீது கல்கட்டி கவசம் எதுவும் அணியவில்லை. கையில் ஒரு எளிய கல்லெறியும் கருவி மட்டும். அவன் ஓடிச் சென்று ஆற்றிலிருந்து 5 கற்களை எடுத்துக்கொண்டான். கோலியாத் அவனை பார்த்து சிரித்தான். நான் ஒரு நாயா? என்னை எதிர்கொள்ள குச்சியுடன் வருகிறாயா? ஆனால் தாவீது மகாவீரனை நோக்கி பார்த்து கூறினான், நீ பட்டயத்துடன் போராடுகிறாய், ஆனால் நான் கர்த்தரின் நாமத்தில் போராடுகிறேன். கோலியாத் தரையில் விழுந்தான். பெரிய வீரன் ஒரு சிறிய கல்லால் வீழ்ந்தான். ஆனால் பெரிய நம்பிக்கையின் மூலம். அன்று இஸ்ரவேலர் வெற்றி பெற்றார்கள். ஆனால் உண்மையான வெற்றி கடவுளுக்கே சொந்தமானது. தாவீதின் கதை நமக்கு கற்றுத்தருவது, எந்த பிரச்சனையும் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நாம் கடவுளை நம்பினால் நாம் எப்போதும் மிகச் சிறியவர்கள் அல்ல. நம்பிக்கை, தைரியம் மற்றும் ஒரு சிறிய கல் யோக்சாரில் மாற்றின. கடவுளை நம்புங்கள், அவர் உங்களுக்கு வலிமையை கொடுப்பார்.